சர்வ வல்லவர் ஆளுகிறார். சர்வ வல்லவர் நீரே, தூயரே தூயரே, சர்வ வல்லவர் நீரே. துதியுமக்கு துதியுமக்கு. You Lord God Almighty, holy, holy, oh you Lord God Almighty. Worthy is the Lamb, worthy is the Lamb. You are holy, holy, for you Lord God Almighty. Worthy is the Lamb, worthy is the Lamb. You are holy. My dear brothers and sisters, each and every day His goodness, His grace is new. ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை புதிதாய் இருக்கிறது. இந்த நாளிலும் நானும் அன்பு சகோதரன் சாம் ஹட்சன் நாங்கள் கர்த்தரை ஆராதிக்க விரும்புகிறோம். My son and brother Sam Hudson are waiting to worship God. கர்த்தரை துதிப்பது எத்தனை ஒரு மகிழ்ச்சி, ஒரு ஆசீர்வாதம். என் ஆராதனை நாளிலும் எத்தனை பேர் எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்க விரும்புகிறீர்கள்? கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். Shall we close our eyes and look up to God? Heavenly Father God, we give this program into the hands of Master. Whoever is watching this program, let them feel the touch of God. The நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருத்தருடைய தொடுதலை உணரட்டும், உம்முடைய சத்தத்தை கேட்கட்டும். Let them hear your voice, oh God. Let them feel your presence. உம்முடைய பிரசன்னத்தை அவர்கள் உணரட்டும். ஆண்டவரே, அவருடைய ஆசீர்வாதத்திற்கு இடரலாக, இந்த நிகழ்ச்சியின் ஆசீர்வாதத்திற்கு இடரலாக இருக்கிற எல்லா சத்துருவின் கிரியைகள், அந்தகார சக்திகளை நான் கடந்து புறப்படுத்துகிறேன் அப்பா. I bind and rebuke every evil forces and the dark forces that is the hindrance to the blessing of the people who are viewing this program. I rebuke it. We take control. Let them feel the touch of God, Master. You speak with us. In Jesus' matchless name we pray. Amen. The King David says, young lions shall lack in hunger, but the ones who seek the Lord shall not lack any good. சங்கீதக்காரன் தாவீது ராஜா சொல்லுகிறார், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து கர்த்தரை தேடுகிறோம், ஒரு நன்மை குறைபடாது, உம்மை அல்லாமல் எனக்கு யாருமே இல்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி பாருங்கள். தேவன் உம்முடைய ஆசீர்வாதம். கைகளை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லி, எத்தனை நல்லவர் ஆண்டவரே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. சொல்லுவோம், உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா.
உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா. எல் ஸ்நேகமும் நீரே, எல் ஆசையும் நீரே, எல் ஸ்நேகமும் நீரே, எல் ஆசையும் நீரே, எல்லாமே ஐயா நீதானே, எல்லாமே ஐயா நீதானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? சொல்வோம், உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா, என் இயேசையா அல்லேலூயா. அன்பு கூர்வே இன்னும் அதிகமாய் ஆராதித்தேன், இன்னும் ஆர்வமா சொல்வோம். அன்பு கூர்வே இன்னும் அதிகமாய் ஆராதித்தேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூர்வே. ஆராதனை 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 ஆராதனை, உனக்கு ஆராதனை 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 ஆராதனை, உமக்கு ஆராதனை 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 ஆராதனை, உமக்கு ஆராதனை 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 ஆராதனை. என் அருமை கர்த்தருடைய பிள்ளை, அவர் ஆராதனைக்கு உரியவர், அவர் துதி மத்தியிலும் வாசம் செய்கிற தேவன், அவர் கேராபீன்கள் சேராபீன்கள் மத்தியில் வாசம் செய்கிற தேவன். அவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன். ஆராதனைக்குரியவரே, துதியின் மத்தியில் வாசம் செய்கிறவரே, துதியின் பாத்திரரே என்று சொல்லி கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? Say, Lord, you are God of praises, you are worthy to be praised. உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லுவோமா? உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், நான் பின் திரும்பேனே உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று, உள் பாதையில் நான் நடந்திட்டால், இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே உம் சந்நிதியில் முழங்காலில், உம் பாதையில் நான் நடந்திட்டால், இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று, உம் பாதையில் நான் நடந்திட்டால், இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே.
ஆண்டவரை ஆராதிப்பது எத்தனை ஒரு மகிழ்ச்சி, ஆண்டவரை துதிப்பது எத்தனை ஒரு மகிழ்ச்சி. என் அருமை கர்த்தருடைய பிள்ளை, இந்த நாளில் உங்களுக்காக நான் ஜெபித்த போது ஆண்டவர் மனதில் வைத்த ஒரு வசனம், மத்திய 11 அதிகாரம் 28 வசனத்தை நீங்கள் படிப்பீரானா? வேத வசனம் சொல்லும், வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். Well, I waited and prayed just for you. The Lord burdened one verse into my heart. Matthew chapter 11 verses 28. Come unto me, all you that labor and are heavy laden, and I will give you rest. நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரி சகோதரி, நீ எந்த காரியத்தை குறித்து இளைப்பாறுதல் இல்லாமல் இருக்கிறாய்? What is that you've been worried about? What is that you've been broken about? உன் குடும்பத்தில் மாறாத காரியங்களை எண்ணி கலங்கிக் கொண்டிருக்கிறாயா? மாறாத குடும்பத்தின் சூழ்நிலை எண்ணி பதறிக் கொண்டிருக்கிறாயா? உன்னை நெருக்கிக் கொண்டிருக்கிற, சீர்கொட்டுக் கொண்டிருக்கிற பொருளாதார காரியங்களை குறித்து கலங்கிக் கொண்டிருக்கிறாயா? What is that you've been worried about? Is it about your family problem? Is it the unchanged situation in your family, in your health? God says situation might change, people might change, but God says I'm an unchanging God. சூழ்நிலைகள் மாறலாம், மனிதர்கள் மாறி போகலாம். கர்த்தர் சொல்லுகிறார், நான் மாறாதவராய் இருக்கிறேன். நான் மாறாதவர். ஆண்டவர் எந்த காரியத்தில் மாறாதவராய் இருக்கிறார்? In which thing the Lord is unchanging? எபிரேயர் 13:8 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். எபிரேயர் 6:17 வசனம் சொல்லுகிறது, அவர் நமக்காக வைத்திருக்கிற திட்டத்தில் அவர் மாறாதவராய் இருக்கிறார். மல்கியா 3:16 வசனம் சொல்லுகிறது, நான் கர்த்தர், நான் மாறாதவர். My dear brothers and sisters, in what things God is unchanging? The Bible says, Hebrews chapter 13 verses 8, Jesus is yesterday, today, forever. He is an unchanging God. Hebrews chapter 6 verses 17 says, He is unchanging about the promise He has for us. Hebrews chapter 6 verses 17 says, He is unchanging about the plan that He has for us. Malachi chapter 3 verses 16 says, the Lord says, I am Lord, I change not. I am Lord, I change not. And He says, I shall give you rest. நான் மாறாத தேவனாய் இருக்கிறபடினால் நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். எந்த காரியத்தை குறித்து இளைப்பாறுதல் நம்ம வந்திருக்கிறார்? எந்த காரியத்தை குறித்து உடைந்த உள்ளத்தோடு வந்திருக்கிறார்? உடைய இளைப்பாறுதலால், சமாதானத்தினால், சந்தோஷத்தால் உன்னை நிரப்ப போவது நிச்சயம். என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் வேதத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள், எசேக்கியா ராஜா பணம் இருந்தது, ஆஸ்திகள் இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனால் தான் சுகமில்லை, தான் சுகமினத்தோடு இருக்கிறேன், தான் வியாதி எண்ணி இளைப்பாறுதல் இல்லாமல் இருந்தார். கிங் எசேக்கியா, he had money, he had fame, he had people around, but because of sickness, due to the sickness, he did not have rest in his mind, he did not have peace in his mind. வேத வசனம் சொல்கிறது, யோசபாத் அவர் எதிர்த்து வந்த எதிரிகளை பார்த்து அவர் பயந்தார். என்னை காட்டில் அவர் பலசாலிகளாக அநேகமாக இருக்கிறார்களே, அதை பார்த்தபோது அவர் இளைப்பாறுதலை எழுந்து போனார். ஜோசபாத், when he saw the enemies were great, there were great multitude of people around him, they were much stronger than him and great in numbers, he lost his peace. வேத வசனம் சொல்கிறது, அண்ணா வெகு காலம் காத்திருந்தும் தனக்கு ஒரு பிள்ளை இல்லை என்று எண்ணி அவள் இளைப்பாறுதலை இழந்து போனாள். தகப்பனாகிய எவரு, ஜெப ஆலயத்தின் தலைவனாக இருந்த அந்த தகப்பனார் வியாதியின் படுக்கையிலே இருந்த அவள் மகள் மரித்து போன அந்த செய்தி கேட்டபோது அவர் உள்ளம் உடைந்து போனார். என் மகள் மரித்து போய்விட்டாளே என்று சொல்லி அவள் அழுதாள். முதலாவது அவருடைய அழுகை, என் மகள் மரித்து போக கூடாது, சிகமணித்தால் அவள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார், என் மகளை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அதை குறித்து இளைப்பாறுதலாக அற்ற நிலையில் இருந்தார். ஆனால் தன் மகள் இறந்த செய்தி கேட்டபோது அவர் உள்ளம் உடைந்து போனார். தன் சமாதானத்தை, சந்தோஷத்தை எழுந்து போனார். அந்த தகப்பனை பார்த்து தான் சொன்னார், ஆண்டவராகிய இயேசு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாக இரு. Jairus, when he saw that his daughter was sick, he lost his peace because he loved her so much.
But when he heard that his daughter has died, his heart broke down. He thought everything is over. Jesus saw his broken heart and he said, fear not, only believe. My dear brothers and sisters, இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே கர்த்தர் அழைத்ததால் வனாந்தரத்தில் கானான் தேசத்திற்கு போய் கொண்டிருக்கும் போது அவருடைய தேவைகள் சந்திக்கப்படவில்லை என்று எண்ணின அவர்கள் உணவில்லை, தண்ணீர் இல்லை, சாப்பாடு இல்லை என்று எண்ணி இளைப்பாறுதலை எழுந்து போனார், சமாதானத்தை எழுந்து போனார்கள். The Israelites, when they walked in the wilderness with the hope to go to the land of Canaan, but when they saw in the wilderness there was no food, there was no water, they lost their peace. They said everything is over, we are going to die in the wilderness. இந்த வனாந்தரத்திலே நாங்கள் சாக போகிறோம் என்று எண்ணினார்கள். மார்த்தாள் மரியா தன் சகோதரன் மரித்து விட்டான் என்று அந்த செய்தி கேட்ட போது, அதை பார்த்த போது உள்ளம் உடைந்து போனார்கள். மார்த்தாள் மரியா, when they saw their loved brother Lazarus had passed away, their heart was broken. என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, எந்த காரியத்தை குறித்து நீ இளைப்பாறுதல் இல்லாமல் வந்திருக்கிறாய்? What is that you've been not in peace? What is that you've been broken about? What is that you've been weeping about? Remember, God says, come unto me, you laden, broken hearted, I shall give you rest. வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, வார்த்தைகளை கேட்டு அன்பு சகோதரி வனிதா, டாக்டர்கள் தேவ மனிதர்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தை ஒன்று, ஆனால் டாக்டர் சொல்லுகிற வார்த்தைகளோ ஒன்று என்று எண்ணி சோர்ந்து போயிட்டாயா? எல்லா எதிர்ப்புறமாய் இருக்கிறது என்று கலங்கி கொண்டிருக்கிறாயா? இந்த நிகழ்ச்சியிலே ஹாஸ்பிட்டல் இருந்து மொபைல் போன்ல இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார் அன்பு சகோதரி சுனிதா, நீ வடிக்கிற கண்ணீர் ஆண்டவருக்கு தெரியும், நீ படுகிற பாடுகள் ஆண்டவருக்கு தெரியும். அன்பு சகோதரி ஜேம்ஸ், வாழ்க்கையில ஏமாற்றம் தோல்வியும், அநேகருக்கு ஓடி ஓடி ஜெபம் பண்றேன், அநேகருக்கு ஓடி ஓடி உதவி செய்கிறேன், ஆனா என் வாழ்க்கையில நான் துன்பத்தில் இருக்கிறது, என் வாழ்க்கையில தான் சஞ்சலத்தில் இருக்கிறது. சமாதானத்தின் நிலை, சமாதானத்தை இழந்த நிலையிலே உடைந்த உள்ளத்தோடு இருக்கிற அன்பு சகோதரி ஜேம்ஸ், எலியாவுக்கு ஒரு காகை அனுப்பினார். நீ எதிர்பார்க்காத இடத்திலே உன் தேவைகளை ஆண்டவர் சந்திப்பார், உன் ஊழியத்தின் தேவைகளை ஆண்டவர் சந்திப்பார், நீ எதிர்பார்க்காத மாற்றங்களை, நன்மையை நீ காண்பாய். உன் வருத்தம், உன் வேதனைகள் எது இருந்தாலும் சரி, தேவனிடத்தில் வா, ஆண்டவர் சன்னிதானத்தில் ஓடி வா. நீ எதிர்பார்க்காத திருப்பங்களை, நன்மைகளை நீ காண்பாய். என் அருமை கர்த்தருடைய பிள்ளை, இது என்னும் பொழுது 2 நாளாகமம் 20வது அதிகாரம் 1-2 வசனத்தை நீங்கள் படிப்பீரான. ஆண்டவருக்கு பயந்து கர்த்தரை நேசித்த ஒரு ராஜா யோசபாத் இருந்தான். ஆனால் பாருங்கள், அவன் வைத்திருந்த ஆஸ்திகள், சம்பத்தை பார்த்த எதிரிகள் அந்த நாட்டை சூறையாட வேண்டும் என்று எண்ணின அவர்கள் யோசபாத்திற்கு எதிராக எழும்பினார்கள். If you read 2 Chronicles chapter 21 and 2, you can see about a king who had feared God, who trusted in God, who believed in God. My dear brothers and sisters, the enemies who saw that he was blessed in all aspects, they wanted to destroy, they want to rob the wealth of that country. Josaphat did not know what to do. The Bible says, when he saw them, he heard about the news about the great army. There were many with him. He was filled with fear. He did not know what to do. என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, இந்த நாள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரி, எதை குறித்து நீ பயந்து கொண்டிருக்கிறாய்? எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை பிரதர், ஊழியத்தில் தனியா இருக்கிறேன், எனக்கு சப்போர்ட் பண்ண ஒருவரும் இல்லை. I'm all alone in the ministry. There's no one to support me. என்னிடத்தில் இருக்க நியாயத்தை சொல்ல ஒருவருக்கும் மனமில்லை. There's no one to talk in behalf of me. என் சார்பாக பேச, நியாயத்தை பேச ஒருவரும் இல்லை. எல்லாம் உண்மை தெரிஞ்ச எல்லாம் வாய் மூடிட்டு இருக்கிறாங்க. யோசபாத்துடைய மனநிலை கூட அப்படிதான். தனியா மாட்டிக்கிட்டேன், நான் என்ன செய்வது? நான் செய்யாத குற்றத்து, நான் செய்யாத தவறுக்கு பழிகள், பேச்சுக்கள், என்னை குற்றவாளியாக ஜனங்கள் பார்க்கிறார்கள். எல்லாரும்
என்னை அற்பமாக ஏளனமாக எண்ணுகிறார். யாருக்கு எந்த துரோகம் நினைக்கல, யாருக்கு எந்த தீங்கு நினைக்கல, எல்லாருக்கும் நல்லதுதான் செய்தேன். ஆனா இப்போ எல்லாத்தையும் மறந்துட்டு இப்படி பேசுகிறார்களே, இப்படி நடக்கிறார்களே என்று சொல்லிதானே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு கலங்கி கொண்டு இருக்கிறார். என் அருமை கர்த்தருடைய பிள்ளை, யோசபாத்துக்கு என்ன செய்யணும்னு தெரியல. ஆனா உடைந்த நிலையில இருந்த போது 2 நாளாகவும் 20வது அதிகாரம் 17வது வசனத்தை நீங்கள் படிப்பீரானா, கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு நேராக வருகிற, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்க. Stand still and know the salvation of God. ஆண்டவர் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். நீங்கள் எதற்கும் பயப்பட வேண்டாம், கர்த்தரை ஆராதிக்க சொல்லுங்க. பாருங்கள், யோசபாத் பயந்து கொண்டிருந்த போது, இந்த எதிரிகளை எப்படி நான் மேற்கொள்வது என்று கலங்கி கொண்டிருந்த போது, வேத வசனம் சொல்லுகிறது, 2 நாளாகும் 20வது அதிகாரம் 15வது வசனத்தை நீங்கள் படிப்பீரானால், தேவ மனிதன் கர்த்தருடைய ஆவியானவர் பலமாக ஒரு லேவியின் மேல் இறங்கி வந்தார். அவர்தான் சொன்னார், நீங்க அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், இந்த யுத்தம் கர்த்தருடையது. கர்த்தருடைய ஆவியானவர் மேல் இறங்கி சொன்னார், நீங்க அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், இது உங்களுடைய யுத்தம் இல்ல, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். The Spirit of God came upon the man of God and he spoke to Josaphat. Josaphat, don't be afraid. Don't be afraid. This is not your battle. This is my battle. Then only Josaphat, God, his fear went away. His worries went away. His troubles went away. As to the word of God, the Bible says, if you read 2 Chronicles chapter 20, 22 and 23, கர்த்தருடைய வசனம் சொல்லுங்க, தேவனுடைய மனிதனுடைய வார்த்தையின்படி 2 நாளாகும் 20வது அதிகாரம் 22, 23வது வசனத்தின் படிப்பீரானா, கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனை நோக்கி ஆண்டவரை ஆராதித்த போது, கர்த்தரை உயர்த்தின போது, கர்த்தரை துதித்த போது, கர்த்தர் பலமாக இறங்கி வந்தார். நடந்தது இது என்ன தெரியுமா? இவர்கள் யுத்தம் செய்யவில்லை, யுத்தம் செய்ய வந்த எதிரிகள் அவர்களை சண்டை போட்டு அவருக்குள்ள ஒரு குழப்பம் வந்து விட்டது. உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதங்கள் வாய்க்காமலே போகும். தேவன் நீதிபரர். He is a God of justice. Joseph did not do anything. He just praised God and he made the people to praise God. ஒரு மனிதன் துன்பத்தின் மத்தியிலே, வேதனைகள் மத்தியிலே, போராட்டங்கள் மத்தியிலே கர்த்தரை நோக்கி துதிக்கும் பொழுது, கர்த்தரை உயர்த்தும் பொழுது, கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது, you know what happened? God comes. ஆண்டவர் வருவார், அவர் நீதியை சரி கட்டுவார். எதிர்த்து வந்தவர்கள், எதிராக பேசினவர்கள் அவர்களை வெட்டுண்டு போனார்கள். என் அருமை கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தர் சொல்லுகிறார், நீதான் எண்ணிக்கொண்டிருக்கிற இது ஏன் பிரச்சனை. பல நேரத்தில் நம்முடைய பிரச்சனைக்கு காரணம் என்ன தெரியுமா? அநேக நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், இது ஏன் குடும்பம், இது ஏன் வீடு, இது ஏன் பிள்ளைகள், இது என்னுடைய தொழில், இது ஏன் வேலை, இது என்னுடைய பிள்ளை, இது என்னுடைய ஊழியம். கர்த்தர் சொல்கிறார், இது உன்னுடைய குடும்பமா இருக்கலாம், ஆனா அந்த குடும்பத்தை கொடுத்தது நான். இது நீ உன்னுடைய ஞானத்தின்படி பெற்ற ஒரு வேலையா இருக்கலாம், அந்த வேலையை கொடுத்தது நான். ஊழியத்தை செய்து கொண்டிருக்கலாம், ஆனா அந்த ஊழியத்தை உன் கையில கொடுத்தது நான். பிள்ளையை பெற்றெடுத்திருக்கலாம், ஆனா அந்த பிள்ளையை கொடுத்தது நான். God says, maybe because of your wisdom you would have got a job, but remember, it's not by your wisdom, it is I gave the job to you. It's not that you have a family, it is I the one who gave a family to you. It's not that you have a child, it is I who given a child for you. It's not you are doing ministry, it is I who called you for ministry. உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். என் அருமை கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, 2 நாளாகமும் 20வது அதிகாரம் 30வது வசனம், யோசபாத்துக்கு யுத்தமில்லாத இளைப்பாறுதலை ஆண்டவர் கட்டளையிட்டார். God gave rest for Josaphat. There was no trouble, there was no worries, he was in great peace. You know why? கர்த்தர் யோசபாத்தோடு இருக்கிறார் என்று உலக மக்கள் எல்லாரும் அறிந்து கொண்டார்கள்.
யோசபாத்தை குறித்து ஒரு பயம் உண்டானது. ஹல்லேலூயா. யோசபாத்தை குறித்து ஒரு பயம் உண்டானது. கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவரை உத்தமமாக பற்றி கொண்டிருக்கிற அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, தேவையில்லாத பேச்சுக்கள், அவமானங்கள், நிந்தைகள் ஊடாக கடந்து செல்கிற என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை குறித்து ஒரு பயம் உண்டாக போகிறது. உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதங்கள் வாய்க்காமலே போகும். ஒரு வழியாக வருகிற 7 வழியாக ஓடி போவார்கள். நீ பதற வேண்டாம், நீ கலங்க வேண்டாம். என் அன்பு சகோதரர் ஜோசப், அன்பு மகள் பிரியா, உன் நிந்தையான பேச்சு, மக்களுடைய நிந்தையான பேச்சு உன் உள்ளத்தை உடைத்திருக்கிறது அல்லவா? உன்னை தாழ்வாக குறையாக பேசுகிற வார்த்தைகளை கேட்டு உடைந்த நிலையில் வந்திருக்கிறாய் அல்லவா? நம்பிக்கை விட்டு விடாதே. கர்த்தர் அதை பார்த்து கொண்டிருக்கிறார். நீ செய்ய வேண்டியது ஒண்ணு, ஆண்டவர் நோக்கி துதிக்க ஆரம்பி. அவர் இளைப்பாறுதலை தருகிற தேவன், சமாதானத்தை கொடுக்கிற தேவன், ஜெயத்தை கொடுக்கிற தேவன், ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன். உன்னை தாழ்வாக எண்ணின அதே மக்களுக்கு கொள்முமாக கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். எதிரிகள் சொன்னார்கள், யோசபாத், உன் ஊழியம் முடிஞ்சிருச்சு, உன் சந்தோஷம் முடிஞ்சிருச்சு, உன் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு. எல்லாரும் சொல்றாங்களா, உன் சமாதானம், வேலையும், ஊழியம், உன் வியாபாரம் எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்களா? அதே நபருக்கு முன்பாக அதை கர்த்தர் உன்னை உயர்த்த போகிறார். கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ணுவோமா? அன்பு இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் ஆண்டவர் சொல்லுகிறார், இதுவரைக்கும் நீ பார்த்த நன்மைகள் அல்ல, இதுவரைக்கும் நீ பார்த்த ஊழியத்தில் பார்த்த மேன்மை அல்ல, உன்னோட தொழிலிலே, உன் குடும்பத்திலே இதுவரைக்கும் நீ பார்த்த மேன்மைகள் நன்மைகள் அல்ல, இனிமேல்தான் நீ பார்க்க போகிறாய். இதுவரைக்கும் பார்க்காத திருப்பங்களை, மேன்மைகளை நீர் பார்ப்பா என்று ஆண்டவர் நீ சொல்லுகிறதுக்காக நன்றி. இதனால் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க, மேன்மைப்படுத்துங்க, கனப்படுத்துங்க. நம்பிக்கை விட்டு விடாதீங்க. ஆண்டவரை நோக்கி நீங்கள் உயர்த்த உயர்த்த, அவரை துதிக்க துதிக்க ஆண்டவரை கனப்படுத்துவார், உயர்த்துவார். God bless you.